வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல், இரத்தல். இரத்தல் கையேந்துதல், இரத்தல் மரணம். இறங்கு, இறங்கு. இறங்கு கருணை காட்டு, இறங்கு கீழே இறங்கு, கீழே வா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடர். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பாரதம், புதுமை, பெண்கள், பொதுக்கூட்டம். மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் மகிழ்ந்தோர். பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் யாது? ஆன்சர், உண்கின்றவன். உண் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் உண்கின்றவன். பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறி. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. வேர்ச்சொல் நட. தொழிற்பெயர் நடத்தல். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர். வேர்ச்சொல் தா. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் பாடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? பூவின் நிலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, காள், தேங்காய். மணி வகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் கணை எய்தான். கூரை, கூரை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. கூரை வீட்டின் கூரை. கூரை கூரை புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சாலின் சாயில். தமிழ்ச்சொல் கலர் நிலம். கைட்லைன்ஸ் பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக. மரபு பிழையுள்ள தொடர் பூப்பரி. பூக்கொய் என்பதே சரி. பிழை திருத்தம். மரபு பிழைகள். இளமை பெயரை தேர்க. சிங்கம். குற்றியலுகர வகை அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. நெஞ்சு, இரும்பு, அமிழ்து, வண்டு. பொருந்தாதது அமிழ்து. பொருந்தா சொல்லை கண்டறிக. சினைப்பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர், சிவப்பு. கண், கிளை, வால், சிவப்பு. பொருந்தாதது சிவப்பு. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. எல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உதித்த, மறைந்த. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் பிளஸ் அல்லால். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது. சரியான விடையை தேர்க. கண் பிளஸ் அழகு கண்ணழகு. பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைபட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில்
காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்தியம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எது? தஞ்சாவூர் மாவட்டம். ஆங்கிலேய அரசு சர் ஆர்தர் காட்டனை எப்பணியில் நியமித்தது? தனி பொறுப்பாளர். கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம் அணை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சர் ஆர்தர் காட்டன். பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் சர் ஆர்தர் காட்டன். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். ஆன்சர் தாம். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. சொல் பொருள் பொருத்துக. நமன் யமன் நம்பர் அடியார் நாணாமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள். சொல் பொருள் பொருத்துக. சமர் போர், கழனி வயல், களம் கப்பல், ஆழி கடல். சரியான பொருளை அறிக. காருகர் நெய்பவர். பிழை திருத்துக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியான ஆன்சர் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பிழை திருத்துக. அஃது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலை. ஆன்சர் அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை. எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றால். செய்தித் தொடர். பிழையற்ற தொடரை தேர்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். சொற்களின் கூட்டுப் பெயர்கள். ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் காண். பழம், பழக்குலை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கீரந்தையார். எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று ஐங்குறுநூறு. சதாவதானி என்பதன் பொருள் 100 செயல்கள். ஓஏஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. கடற்பயணம். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நாட்டிக்கல் மைல், கடல் மைல். கலைச்சொல் அறிதல். ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் முறி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. கல்விக்கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராசர். காரணம் 1. இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். காரணம் 2. மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். ஆன்சர் கூற்று சரி. காரணம் 1 சரி, 2 சரி. கூற்று 1. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். கூற்று 2. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். கூற்று 3. மொழி ஞாயிறு மறைமலை அடிகள். ஆன்சர் கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. கூற்று 3 தவறு. கூற்று 2 மட்டும் சரி. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பலம் பாலம். பலம் வலிமை, பாலம் ஆற்று பாலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தொடு தோடு. தொடு
ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தோடு காதணி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பணம் பானம். பணம் காசு, பானம் அம்பு. இருபொருள் தருக. இடும்பை துன்பம் வறுமை. இடும்பை என்ற சொல்லின் பொருள்கள் துன்பம் வறுமை. துளை என்ற சொல்லின் இருபொருள் துவாரம் தொந்தரவு. வேண்டல் என்ற சொல்லின் இருபொருள் விரும்புகை விண்ணப்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய எழுத்து. ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர். சரியான இணைப்புச் சொல் தேர்க. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். இணைப்புச் சொல் எனவே. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணி. சரியான இணைப்புச் சொல் எனவே. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. இணைப்புச் சொல் இதனால். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? வினாச்சொல் யாவை? கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? வினாச்சொல் யார்? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினார் இறந்த காலம். நல்லோர் வாழ்த்தினார் இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். பொருத்தமான காலம் படிப்பாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் எதிர்காலம். பொருத்தமான காலம் கண்டறிக. மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம். மேய்ந்தது இறந்த காலம். இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. ஆன்சர் மணிமேகலை வான்மழை பூமணி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ சோலை பூஞ்சோலை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவரில் எழுதுறாள். இதற்கான எழுத்து வழக்கு மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். அதுக்குள். இதற்கான எழுத்து வழக்கு அதற்குள். அதுக்குள் என்பது பேச்சு வழக்கு. அதற்குள் என்பது எழுத்து வழக்கு. வரிசையில் ஒழுங்காக நில்லு. இதற்கான எழுத்து வழக்கு வரிசையில் ஒழுங்காக நில். நிறுத்தற்குறிகளை அறிதல். ஆன்சர் பி. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர். ஆன்சர் ஏ. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஊர் பெயரின் மருவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி திருச்சி. நாகப்பட்டினம் நாகை. தேவக்கோட்டை தேவோட்டை. தேவகோட்டை என்ற ஊர் பெயரின் மருவு தேவோட்டை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. ஜங்கல் காடு. டிவி தொலைக்காட்சி. சதம் 100. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை கண்டறி. சரியான இணை உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. கலைச்சொல் தருக. ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம். அலுவல் சார்ந்த சொற்கள்
ஹியரிங் விசாரணை. ஹியரிங் விசாரணை. கலைச்சொல் அறிக. கிளியர் இன்கம் தெளிவான வருமானம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாரா நிகழ்வு. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? செயப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்க. விடைத்தாள்களை வருவித்தார். வருவித்தார் பிறவினை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். ஆன்சர். சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. இதற்கான வினா உருவக அணியை விளக்குக. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். தேங்க்யூ.